அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், உறவுகள் இதெல்லாமே நம்மளை விட்டு பிரிஞ்சா அதை விட ஒரு பெரிய கஷ்டம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையும் ஒரு மன வேதனையும் அனுபவிக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பதிவு அதுக்கான ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பதிவில் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வரி மந்திரம், அதுவும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிற விஷயங்களை கூட நடத்தி காட்டுற ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் சொல்ல போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பராசர பட்டர் அப்படின்னு சொன்னால் இங்கே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு அவரை தெரியலன்னா நான் சொல்கிறேன். 4000 திவ்ய பிரபந்த பாடல்களுக்கு உரை எழுதியவர் தான் பராசர பட்டர். 12ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர் பராசர பட்டர். அவர் எப்போவுமே 4000 திவ்ய பிரபந்த பாடல்களுக்கு உரை எழுதும்போது சிறு சிறு கதைகள் சொல்லி தான் அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுப்பார். அப்படி அவர் சொன்ன ஒரு கதை தான் இது. ஒரு அப்பா மகன் 2 பேர் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அந்த அப்பா தன்னோட மகனுக்கு பாலும் சர்க்கரையும் கொடுக்குறாரு. முதல்ல வெறும் பால் கொடுக்குறாரு. அதை குடித்த அந்த குழந்தை இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வெறும் சர்க்கரையை கொடுக்குறாரு. அப்போ அந்த குழந்தை இது ரொம்ப திகட்டுது அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த அப்பா அந்த பாலில் சர்க்கரையை கலந்து கொடுக்குறார். குடித்த அந்த குழந்தை வெறும் பாலுக்கும் வெறும் சர்க்கரைக்கும் இருக்கிற சுவையை விட கலந்து குடித்த இந்த பாலில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க தினமும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது அந்த அப்பா சொல்கிறாரு, இப்போ நீ சாப்பிட்டியே இந்த வெறும் பால், அதுதான் விஷ்ணுவோட மச்ச கூர்ம அவதாரங்கள். அது வெறுமே மிருக தோற்றத்தை எடுத்த ஒரு அவதாரம். நீ சும்மா சாப்பிட்டியே சர்க்கரை, அந்த சர்க்கரை தான் கிருஷ்ண, ராம, பலராம, பரசுராம அவதாரங்களுக்கு சமம். இப்படி வெறும் சர்க்கரை வெறும் பாலாக இருக்கிற அவதாரங்களை விட ரெண்டையுமே கலந்து எடுத்த நரசிம்ம அவதாரம் தான் பாலும் சர்க்கரையும் கலந்த ஒரு சுவையை நமக்கு கொடுக்கும். அது எப்படி தித்திப்பாக இருக்கோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் தித்திப்புகளை கொடுக்கும். மற்ற அவதாரங்களை விட நரசிம்மருக்கு சிறப்பு அதிகம். காரணம், நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன விஷயத்தை நடத்தி காமிச்சவர். மிருகத்தையும் மனிதனையும் சேர்க்க முடியுமா? பகலையும் இரவையும் இணைக்க முடியுமா? வீட்டையும் வெளியையும் இணைக்க முடியுமா? உயிரற்ற உயிருள்ள பொருளால் ஒருத்தனை அழிக்க முடியுமா? பூமியையும் ஆகாயத்தையும் இணைக்க முடியுமா? 1000 விஷயங்கள், எதையுமே நடக்காதுன்னு சொன்ன அனைத்தையுமே நடத்தி காமிச்சவர். வீட்டையும் வெளியையும் இணைக்கக்கூடிய நிலைவாசலில் உயிர் அற்ற உயிர் உள்ள அப்படிங்கிற பொருள்னால் நகம் வளர்ந்துட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது இருக்குது, உயிர் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். வெட்டும்போது வலிக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக அது உயிரற்ற பொருள்னு நம்ம எடுத்துக்கலாம். வானத்தையும் பூமியும் இணைக்கக்கூடியது அவரோட மடி. அவரோட மடியில் வைக்கிறப்போ அது பூமியிலையுமே கிடையாது, வானத்திலையுமே கிடையாது. இரவும் அல்லாத பகலும் அல்லாத சந்தி வேலை மாலை வேளையில் மனித உடம்பும் சிங்க தலையும் எடுத்து யாருமே நடக்காதுன்னு சொன்ன விஷயத்தை நடத்தி காமிச்சவர் நரசிம்மர். அவர்னால முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பராசரப்பட்டர் சொல்கிறாரு. நரசிம்மர் எப்படிப்பட்டவர், அவரோட கருணை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு விளக்கமே தேவையில்லை. ஒரு சிங்கம் எப்படி ஒரு யானை கூட போர் செஞ்சு அதை கொன்று ஜெயிச்சாலும் தன்னோட குட்டிக்கு பால் கொடுக்குமோ, அதே மாதிரி கிரண்யு கசிபுவை கொன்னாலும் பிரகநாதனை தாய் போல அரவணைச்சவர். யாருனாலையுமே முடியாதுன்னு சொல்கிற காரியங்களை கூட முடிக்கக்கூடிய ஒரு மகா கருணை கொண்டவர் தான் நரசிம்மர். எத்தனையோ தெய்வங்கள் அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் சாம வேதத்தில் சொல்லியிருக்க ஒரு உக்ர தெய்வம் தன்னோட பக்தர்களை காக்க ஓடி வரக்கூடிய தெய்வம். நாளைங்கிற சொல்லே இல்லாதவர் நரசிம்மர். கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே தூணை பொழந்துக்கிட்டு வந்தவர். அவர்கிட்ட நீங்கள் உங்களோட கஷ்டத்தை சொல்லும்போது அவர் உடனே சரி செய்வார். அப்படி அவருக்கு உடனே கூட்டணியும் வரக்கூடிய ஒரு வரி மந்திரம் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வாங்க. நீங்கள் இழந்த செல்வத்தையும் உங்களோட இழந்த ஒரு உறவு, கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், இல்லை ஒரு தாய் மகன் உறவாக இருக்கலாம், இல்லை ஒரு அண்ணன் தம்பி உறவாக கூட இருக்கலாம், அந்த உறவை திரும்பவும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பார். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் எப்போவுமே உங்களை விட்டு போகாது, அதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். அப்படிப்பட்ட அந்த மந்திரம்
இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கும். அதை நான் இப்போ உங்களுக்கு ஒரு முறை சொல்லி காட்டுறேன். ஓம் சந்தாத்ரே நமக. ஓம் சந்தாத்ரே நமக. ஓம் சந்தாத்ரே நமக. இதுதான் அது. இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லும்போது உங்களோட இழந்த செல்வத்தையும் உறவுகளையும் உங்ககிட்ட சேர்ப்பார். தாத்ரே அப்படின்னா இணைப்பவர் அப்படின்னு பொருத்தம். நீங்கள் இழந்த விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பவர் தான் நரசிம்மர். அவர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அந்த உறவோட மகிமையும் இழந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ துடிக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி. கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை அடைவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.